இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53 ஆண்டு காலம் நிறைவு செய்து 54வது ஆண்டு காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 54வது ஆண்டு துவக்க விழா என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த விழாவாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற 26ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆண்டு. அதனால 54ஆம் ஆண்டு அண்ணா திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 53 ஆண்டு காலம் நிறைவு செய்து 54வது ஆண்டு காலம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய போது 1972 அக்டோபர் 17ஆம் தேதி அண்ணா திமுகவை தொடங்கினார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் பேர் அண்ணாவில் கண்ட கனவை மாறாக நடந்து கொண்ட காரணத்தினாலே பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அண்ணா திமுகவை தொடங்கினார். அவர் நீக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் போர்க்களமாக மாறியது. எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், அந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது, மக்களுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது. அப்படி தானாக எழுச்சி பெற்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அதோடு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பிறகு அவர் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சட்டமன்ற மைக் துண்டிக்கப்பட்டது. அவர் மீது சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேப்பர் வெயிட் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது. சட்டமன்றத்திலே வைக்கப்பட்ட புத்தகங்கள் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது. அப்பொழுதும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை. அப்பொழுது குறிப்பிட்டார், சட்டமன்றம் செத்து விட்டது. மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்திலே நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் ஏற்றார். அந்த சபதத்தின் அடிப்படையிலே மக்களை சந்தித்தார், வெற்றி பெற்றார். முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும். அதே போல பேர் அண்ணாவிடத்திலே நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நிதி கொடுப்பேன் என்று சொன்னபோது பேர் அண்ணா அவர்கள், நீங்கள் கொடுக்கின்ற சில லட்சம் பல லட்சம் போதாது, உங்களுடைய முகத்தை காட்டினால் போதும், பல லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்றார். அப்பொழுதே மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இயக்கம் இரண்டாக பிளந்தது. ஒரு பக்கம் சேவல், ஒரு பக்கம் புறா. பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் அம்மாவை சாரும். இந்தியாவில் எத்தனையோ இயக்கம் இருந்தது. காங்கிரஸ் பிரிந்தது, ஒன்றா சேரல. கம்யூனிஸ்ட் பிரிஞ்சது, ஒன்றா சேரல. திமுக பிரிந்தது, ஒன்றாக சேரவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவை சாரும். 1900 அப்பொழுது நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய செல்வாக்கை பெற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அம்மாவிடத்தில் இருப்பதாக கண்டு அந்த கொள்கை பரப்பு செயலாளரை கொடுத்து இன்றைக்கு
தனக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பை அம்மாவிடத்திலே அன்றைய தினமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவை கண்டுபிடித்து ஒப்படைத்தார்கள். அதுக்கு பிறகு இரண்டாக இயக்கம் பிரிந்தபோது ஒரு பக்கம் புறா, ஒரு பக்கம் சேவல். அம்மா தலைமையிலே நாங்கள் இருந்தோம். சில பேர் திரு ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க. அப்பொழுது சுமார் 29 பேர்கள் வெற்றி பெற்றோம். முதலிலே 27, பிறகு ஒன்றாக இணைந்த பிறகு 2, 29 பேர் வெற்றி பெற்றோம். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது பெண் என்றும் பாராமல், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று பாராமல், ஒரு சட்டமீற்ற மாமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் திரு கருணாநிதி அமர்ந்திருக்கின்ற பொழுதே, அப்பொழுது நானும் மாண்புக அம்மா அவர்களுடைய கருணையால் நான் எடப்பாடி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்று, சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. என்றும் என் கண் எதிரே இந்த காட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அம்மா சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அம்மா மீது தாக்குதல் தொடர்ந்தார்கள். புத்தகத்தை வீசி எறிந்து அம்மாவை தாக்கினார்கள். சில சட்டமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள் அம்மாவை தாக்கினார்கள். அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள். அம்மா சேலை பிடித்து இழுத்தார்கள். அப்படிப்பட்ட கோர காட்சி சட்டமீற்ற மாமன்றத்திலே நடைபெற்றுகின்ற நிகழ்வு. இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பெண் என்று பாராமல், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்று பாராமல், சட்டமீற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சி திமுக ஆட்சியிலே நடைபெற்றது. அப்பொழுது நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சபதம் ஏற்றார்கள். மீண்டும் இந்த சட்டமன்றத்துக்கு நுழைகின்ற பொழுது பொதுமக்களை சந்தித்து நியாயம் கேட்டு பொதுமக்கள் ஆதரவோடு நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதம் ஏற்றார். அதே போல மக்களை சந்தித்தார், நியாயம் கேட்டார், அதிக இடங்களை வெற்றி பெற்றார். தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்தார். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வரலாறு. அதே போல அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்தோம். ஒன்றா இரண்டா, இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17 இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன. எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட சோதனை வந்தது கிடையாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது போதும் அவருக்கு சோதனை. இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர் தலைமை ஏற்று இந்த கட்சி நடத்த போதும் அவருக்கு சோதனை. ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக் கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள். அப்பொழுதும் இறைவனர்களால் தப்பித்து மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை திமுக அராஜக ஆட்சியிலே நடைபெற்றது. இப்படி நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள், இன்னல்கள் ஏராளம். அதையெல்லாம் முறியடித்துத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தி படைத்த, மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர் நம்ம இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள்? வேற எந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா? கிராமத்திலே சொல்லுவார்கள், பழுத்த மரத்திலே தான் கல்லடி விழுகும் என்று. மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீதுதான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே இன்றைக்கு அவதூறு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள். வேற எந்த கட்சி பற்றியும் யாரும் நினைப்பதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி. அதனால் நம் மீது அத்தனை பேரும் எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள்.
அது மட்டுமல்ல, சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து, அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி சட்டப்பேரவை தலைவருடைய அறிவிப்புக்கிணங்க சட்டமன்றம் கூட்டப்பட்டது. சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது நடந்த சம்பவம் எல்லா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை தலைவரை அந்த புனித நாற்காலியிலிருந்து கீழே இழுத்து தள்ளி அவருடைய மைக்கை உடைக்கப்பட்டு, அவருடைய மேஜைகள் உடைக்கப்பட்டு, அந்த ஆசனத்திலே நாற்காலியிலே அமர்ந்து காட்சி அளித்தார்கள் திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன். அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவன் மேஜையின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். இவர்கள் யார்? இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள்? ஒரு சட்டமன்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி. அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. அது தாக்கு பிடிக்க முடியாமல், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார். சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும். சட்டை யார் கிழித்துக் கொள்வார்? அதுதான். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார். ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக தாக்க தாக்க அண்ணா திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் நிறைவேற்று பெற்றுவிட்டது. இந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேற என்ன சாதனை செய்தீர்கள்? இந்த 4.5 ஆண்டு காலம் வீணடிக்கப்பட்டு விட்டது. 4.5 ஆண்டு காலத்திலே துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது. எல்லா துறையிலும் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். திமுக என்றால் குடும்பம், குடும்பம் என்றால் திமுக. அது ஒரு கட்சி அல்ல, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இன்றைக்கு தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திற்கு 4 முதலமைச்சர் இருக்கின்றார்கள், 4 அதிகார மையம் இருக்கின்றது. 1 திரு ஸ்டாலின், 2 உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி, பிறகு அருமையா சொல்றீங்க, நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 4 அதிகார மையங்களும் இன்னைக்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனாலதான் லஞ்ச லாவண்யம் இன்றைக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் ஒரு கருத்தை சொன்னார்.
எல்லா ஆடியோலையும் வந்தது. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு இருக்கிறார் என்று செய்தி வலைதளத்திலே வந்தது. ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஒரு நிதியமைச்சர், அமைச்சர், திமுக அமைச்சர் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே? எதிர்க்கட்சி சொன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்ற என்பதுதான் பொருள். ஆக 30,000 கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்குகளுக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அறிவு கூர்மை உள்ள மக்கள், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த மக்கள். கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா? சொல்லுங்க. கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா? அது மட்டுமல்ல, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க, அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி ஆகுவாங்க. அது கிடையாது. அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் ஆகலாம், ஆகாதையும் போகலாம். ஆனா வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர் தான் வாரிசு அரசியல். திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க. ஆக திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா? இவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேணுமா? இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா? வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு. மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம். இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது. ஆனா திமுகவில் மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நீதி உள்ள கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வர முடியும். சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். அண்ணா திமுகவில் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலும் ஆக முடியாது. அப்படி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள். அப்படி உயிரோட்டம் உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது.